இந்த நாளில கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தனை கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில உங்களோடு கூட சிறிது நேரம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் செப்பனியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். செப்பனியாவின் புத்தகம் The book of Zephaniah chapter 2 verse 3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான அழைப்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது நாம் பார்க்கும்போது the universal call, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும், எல்லாருக்குமே, உலகத்துல பிறந்த எல்லா மனுஷருக்கும் கர்த்தரோட அழைப்பை கொடுக்கிறார். சிறுமையானவர்களுக்கு, அதாவது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, பணக்கார, ஏழை, படிப்பில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி, மதத்தினர், பாஷையினர், இல்ல ஸ்தோத்திர காட்டுவாசிகள், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, பாவத்துல சிக்கி தவிக்கிட்டு என்னால இதிலிருந்து விடுபட முடியலையேன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட யாருன்னு விடுவிப்பார்கள் என்று சொல்லி துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா, வாலிப தம்பி தங்கச்சி, பெரியோர சிறியோரை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தில் சிறுமியானவர்கள், எளிமையானவர்கள், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுகிற நீங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். ஏன்னா தாவீது சொல்றாரு, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தர், நம்மளுக்கு ஒரு உதவி வேணும்னா, நமக்கு ஒரு விடுதலை வேணும்னா, நமக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும்னா, நமக்கு ஒரு சுகம் வேணும்னா, நமக்கு ஒரு விடுதலை வேணும்னா, அது பரலோகத்திலிருந்து தான் வர வேண்டும், உன்னதமான தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அவர் சொல்லுகிற என்னை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னுமாக சங்கீதத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைய முடியும், அவர்கள் விடுதலை பெற முடியும், அவர்கள் ஆரோக்கியப்பட முடியும், அவர்கள் எல்லா விதமான அசுத்தமான காரியங்களிலிருந்தும் பழக்க வழக்கத்திலிருந்தும் விடுதலை ஆக்க ஒரே தேவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது, அதாவது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, அதாவது ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமான துக்கமான வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக அநேகர் கடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது எல்லாம் போய் மோசேத்துல முறையிட்டார்கள், மோசே, நாங்கள் மடிந்து போகிறோமே, இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எங்களை கடித்துக் கொண்டிருக்கிறது, விஷம் எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் மடிகிறோமே என்று சொல்லி கலங்கினார்கள். மோசே உடனடியாக கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கம்பத்திலே மாட்டி நீ அதை தூக்கி மேலே வை. யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த மேலே தூக்கி வைக்கப்பட்டதான் சர்ப்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லி அப்படியே மோசே செய்தார். எல்லாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், உடனடியாக விடுதலை பெற்றார்கள். அதான் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு காரியத்துக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே, கொல்கத்தா மலையிலே சிலுவிலே தொங்கப்பட்டவராக, அவர் நமக்காக சிலுவிலே தொங்கப்பட்டார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். அருமையான தேவஜனமே, அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நொறுக்கப்பட்டார். நீ உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக வாரினால் அடிப்பட்டார், உனக்காக துப்பப்பட்டார், உனக்காக ஸ்தோத்திரம் ஈட்டினால் குத்தப்பட்டார், உனக்காக முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நீ அவதிப்படக்கூடாது, இன்றைக்கு நீ சிக்கி தவிக்க கூடாது, இன்றைக்கு நீ மரண அவதியிலே படக்கூடாது என்று சொல்லிதான் இன்னைக்கு பட வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் அன்றைக்கே உனக்காக சுமந்து தீர்த்தார். தேவ
அருமையான சகோதரனே, சகோதரியே, நண்பனே, இன்னைக்கு நீ இயேசுவை நோக்கி பார், அவரை நோக்கி பார். உனக்கு விடுதலை அங்கிருந்து வர வேண்டும், சுகம் அங்கிருந்து வர வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை அங்கிருந்து வர வேண்டும், குடி பழக்கத்திலிருந்து விடுதலை அங்கிருந்து வர வேண்டும். நீ குடி பழக்கத்துல சிக்கி தவித்து தவித்து, ஓ ஸ்தோத்திரம், அந்த பழக்கத்திலிருந்து விடுபெற முடியாதபடினால் உன் பிள்ளைகள், உன் மனைவி எல்லாரும் உன்னை விட்டு போய்விட்டார்கள் அல்லவா? நீ தனிமையாய் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு நீ ஏங்குகிறாய், என் மனைவி இருந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைகள் என்னோடு இருந்தா நல்லா இருக்குமே, என் இனச்சட பந்துக்கள் என்னோடு இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி தவித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆனா உன்னால அவர்களை மீண்டுமா பெற்றுக்கொள்ள முடியல இல்லையா? நீ இயேசுவை நோக்கிப்பார், நீ கல்வாரி சிலுவை நோக்கிப்பார், நீ உதவி வருகிறதான பர்வதமாகி இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடு, உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். என்னண்டே வா மகனே என்று அழைக்கிறார். என்னண்டே வா மகளே என்று அழைக்கிறார். அவரை நோக்கிப்பார். நீ அவரை நோக்கி பார்த்தேனா கர்த்தர் உனக்கு நிச்சயம் இரக்கம் செய்வார், அவர் உனக்கு உதவி செய்வார். ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன், நான் உங்கள் தாகத்தை தீர்க்கிறேன். 2 வசனத்துல வாசிக்கிறோம், பணம் இல்லாதவர்களே, பணமும் என்று விலையும் என்று உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன், ரட்சிப்பை இலவசமா கொடுக்கிறேன், ஓ ஆசீர்வாதங்களை உனக்கு இலவசமா கொடுக்கிறேன், விடுதலை உனக்கு இலவசமா கொடுக்கிறேன். பாவத்துல சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறாயா வாலிபனே, நீ இயேசுவின் வா, உனக்கு விடுதலை இலவசமாய் கர்த்தர் தருகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோவான் 7 அதிகாரம் 37 வசனத்துல வாசிக்கிறோம், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று அவர் சத்தமிட்டு சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால், அவர் யார் என்று சொல்லி எதன் சொல்லி மென்ஷனே பண்ணல. ஒருவன், நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இயேசு வந்தே வா, அவர் உன் தாகத்தை தீர்க்கிறார், அவர் உன் தேவைகளை சந்திப்பார், அவர் உன்னை விடுதலையாக்குவார். பாவத்திலிருந்த பிசாசின் பிடியிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் சத்தத்தை கேட்டு, உன்னை நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறதை கேட்டு, உன் சத்தத்துக்கான செவிகள் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரண்டே வா, உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். லூக்கா 19:10 வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார். இழந்து போயிருக்கிறீங்களா? இழந்து போனதான உங்களை, ஓ ஸ்தோத்திரம், பெற்றோரிடத்திலிருந்து, அதாவது நல்ல பழக்கத்திலிருந்து, நல்ல ஆசீர்வாதமான நிலைமையிலிருந்து எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறதான் உங்களை தேடி ரட்சிக்க முடியாதான். இயேசு இந்த உலகத்துல வந்தார். இயேசு இந்த உலகத்துல வந்தார். இயேசு என்பதற்கு அவர் ரட்சகர், அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறதான தேவன், அவர் உங்கள் ரட்சகர், உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 4:14 வாசிக்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. உனக்கு இனிமேல் எந்த விதமான தேவை இல்லாதபடிக்கு உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர்ல ஊற்றுகள் புரண்டு ஓடும்படியாய் ஆவியானவர் இந்த காலவெளியில் உன்னோடு பேசுகிறார். இது முதலாம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு. உனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது, ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூவரும் ஆண்டவருக்கு சொந்தமானது. இந்த சரீரம் நாம் பார்க்கிறதான இந்த இம்மார்டல், அதாவது மார்டல் பாடி, இந்த சரீரம் அந்த மண்ணுக்கு போய்விடும். ஹல்லேலூயா. ஆவி தான் தந்த தேவனிடத்துக்கு திரும்பி போய்விடும். ஆத்துமா ஒன்று இருக்கிறது. இந்த ஆத்துமா விளையாட பெற்றது. வசனம் சொல்லுகிறது, மதிக்கெடனே மனுஷனே, நீ உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் என்று சொல்லி. உலகத்துல நீ எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பேர் புகழ் இருக்கலாம். ஆனா உன் ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிறதே, அந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு போய் சேரும்? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யார் அனுபவிப்பார்கள்? நீ எதற்காக சேர்த்து வைத்திருக்கிற? உன் ஆத்துமா அழிஞ்சு நிற்க, அதுதான் வெளியேற பெற்றது. உன் ஆத்துமா வெளியேற பெற்றது. உனக்குள்ளே இருக்கிற ஆத்துமா வெளியேற பெற்றது. அந்த வெளியேற பெற்ற ஆத்துமாவை இன்றைக்கு நீ ரட்சித்துக்கொள், இன்றைக்கு நீ ஆதாயப்படுத்திக்கொள். இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுவதே அவர் உன் ஆத்துமாவை ரட்சித்து உன்னை இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னை நீ இயேசுக்கு ஒப்பு கொடுப்பாயா? நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடு. இரண்டாவது அழைப்பை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, இது இரண்டாவது அழைப்பு. இந்த அழைப்பு யாருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய
நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள், அதாவது கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் சொன்னதான காரியத்துக்கு கீழ்ப்படிகிறவர்கள், கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்ததான காரியங்களில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி சாய்த்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்கிறதான ஒருவருக்கு கர்த்தர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். அது யாரே? யூதா கோத்திரத்தில் உள்ளவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். இந்த நாளிலே கூட கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். இந்த இரண்டாம் அழைப்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, நம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். எப்படி திரும்ப வேண்டும்? எப்படி கர்த்தரிடத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். முதலாவதாக நம் கர்த்தரை தேட வேண்டும். தேடுகிறது என்று சொன்னா ஏதோ ஒரு காரியத்தை தொலைச்சிட்டு தேடுறது அல்ல. தேடுதல் என்று சொல்லும் பொழுது be anxious to find or get his presence or his grace. அதாவது எப்படி தேடுறதுன்னா என்னன்னா, எப்பவுமே நமக்கு தொலைச்சு தான் தேடி பழக்கம் நமக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை தேடுங்கள். யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். உன் ரட்சகரை தேட வேண்டும். உன்னை மீட்டுக் கொண்ட தேவனை தேட வேண்டும். உன்னை அபிஷேகித்தாரே அவரை தேட வேண்டும். உன்னை தெரிந்து கொண்டாரே அவரை தேட வேண்டும். ஹalleluya. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் கூட்டத்திலே நீயும் இருக்கிறாய் அல்லவா? அந்த ஒரு சிலர் கூட்டத்திலே உன்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் இந்த காலவெளியில சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள். இன்றைக்கு தேடுதல் கம்மியாய் போயிடுச்சு. இன்னைக்கு தேடுதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. அதில் இருந்ததான அந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இல்ல. அதில் இருந்ததான விசுவாசம் இல்ல. அதில் இருந்ததான வேத வாசிப்பு இல்ல. அதில் இருந்ததான ஜெப ஜீவியம் இல்ல. அதில் நமக்கு இருந்ததான உபவாச ஜெபம் இல்ல. இன்னைக்கு கண்விழித்து ஜெபிக்கிற ஜெபம் இல்ல. இன்னைக்கு அதாவது திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கிற ஜெபம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவின் கோத்திரத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய நியாயத்தையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிற ஜனமே, இன்றைக்கு என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நம் கர்த்தரை தேட வேண்டும். உபவாசத்திலும் ஜெபத்திலும் வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையிலே கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் அவரை தேட வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இல்லை. எல்லா தேவனை தேடுறாங்க தான், தேடாத ஒருவனும் கிடையாது. எல்லாருக்கும் பக்தி இருக்கு, ஆனா உணர்வுள்ள ஒருவன் இல்லை. இன்னைக்கு சபைக்கு போறோம், கடமைக்காக போறோம். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலன்னா எப்படி? போயாகணும். பாஸ்டர் கேட்பார், அல்லது இந்த விசுவாசி கேட்பாங்க, இல்லையா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போலியான்னு. ஓ போயிடணும், கடமைக்கா போயிட்டு ஒரு ஆமீன் போட்டு வந்துடணும், பிரசன்ட் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். அல்ல, தேவனை ஆராதிக்க முடியாது, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேட முடியாது, தேவனை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அது இப்ப குறைஞ்சதே வந்துச்சு. அது இன்னைக்கு குறைஞ்சதே வந்துச்சு. நாம் தேவனை தேடும்படியாய் உணர்வுள்ள இருதயம் வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேட வேண்டும். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ தேடாததுனால தான் கர்த்தர் இல்லையோ, ஐயோ கர்த்தர் தூரம் எங்கேயோ பரலோகத்தில் இருக்கிறாரோ. அன்றைக்கு நான் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு உடனே பதிலளித்தாரே, இன்னைக்கு ஏன் என் ஜெபத்துக்கு பதில் இல்ல? இன்னைக்கு ஏன் அவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல? நீ இன்னும் தேட வேண்டிய விதத்துல நீ தேடவில்லை. இன்னும் கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல நீ தேடவில்லை. கர்த்தரை பிள்ளையே, நீ கர்த்தரை உண்மையாய் தேடிப்பார். அவரை தேடினால் நிச்சயம் அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ கண்டடைய முடியும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நிச்சயமா யார் தேடினாலும் சரி நாம் கண்டடைவோம். ஹalleluya. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். இஷ்டத்துக்கு தேடாத, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில். ஹalleluya. கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஓ ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் முடிச்சு லாஸ்ட்ல இல்ல கர்த்தரை தேடுது. முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காலையில எழுந்த உடனே கர்த்தருக்கு முதலிடத்தை
கொடுக்க வேண்டும். ஏன்னா காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க முடியாய், உன்னை பலப்படுத்த முடியாது. கர்த்தர் நீ எழுந்திருப்பதற்கு முன்பதாகவே உன் படுக்கையின் அருகாமையில் அவர் வந்து விடுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவரை தேடு. கர்த்தரை தேட கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தில் வாசிக்கிறோம். Seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க? முதலாவது தேடுங்க, முதலாவது தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காலையில ஒரு நாளில முதல் ஜாமத்திலே நம் கர்த்தரை தேடும் பொழுது அன்றைக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார், இலவசமாய் கொடுப்பார். கர்த்தரை தேடினா மட்டும் போதும். நமக்கு அன்றைக்கு தேவையான எல்லாவற்றையும், எல்லா ஆசீர்வாதங்களும், பாதுகாப்பையும், பராமரியம், சமாதானத்தை, நிம்மதியும், சத்துருவிலிருந்து விடுதலையும், பொல்லாத கிரிகளிலிருந்து விடுதலையும் எல்லாவற்றையும் கர்த்தர் அன்னைக்கு முழுமையாய் நமக்கு கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. எரேமியா 29 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம். உங்கள் முழு இதயத்தோட என்னை தேடினீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். தேடும்போது எப்படி தேட வேண்டும்? முழு இதயத்தோடு தேட வேண்டும், முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேட. கடமைக்காக அல்ல, ஓ ஸ்தோத்திர, பெற்றோர்களுக்காக அல்ல, ஐயோ நான் ஜெபம் பண்ணல பேரண்ட்ஸ் கேட்பாங்களேன்றதுக்கு அல்ல. நீ உன் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். யாருக்காகவும் செய்ய வேண்டாம். நானும் என் கர்த்தரும் என் ஆண்டவருக்காக செய்வேன் என்று சொல்லி செய்வாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், அவரை கர்த்தரை தேடுங்கள். இரண்டாவது நீதியை தேடுங்கள். ஹல்லேலூயா. நீதியான காரியத்தை நாம் தேட வேண்டும், அநீதியான காரியங்கள் அல்ல. It's not unrighteousness, it is righteousness which is righteous unto the Lord. ஆண்டவருக்கு முன்பதாக எது நீதியாக தெரிகிறதோ, வேதத்துல சொல்லப்பட்ட அநேக நீதியான காரியங்கள் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்வது வாழ்க்கையில அதுவும் நீதியா இருக்கிறது. பரிசுத்தமான காத்துக் கொள்ளுகிறது நீதியா இருக்கு. தினந்தோறும் செபிப்பது, வேதத்தை வாசிப்பது அது நீதியா இருக்கு. இன்னும் யாத்திராகமம் 20 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுகிறது நீதியாக இருக்கிறது. அவைகள் எல்லாம் நீ செய்ய வேண்டும், அவைகள் எல்லாம் நீ கை கொள்ள வேண்டும். அந்த நீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். நீதியான காரியங்களை, நீதியை தேடுங்கள். சங்கீதம் 11 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவனா இருந்தா இன்றைக்கு நம்ம எல்லாம் இப்படி இருந்திருக்க மாட்டோம். அவர் நீதி உள்ள தேவன். அவருடைய நீதியின்படிதான் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார் அல்லவா, அதுதான் அவருடைய நீதி. அவர் நீதியின்படிதான் இன்னைக்கு நம்மள எல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. பாவத்தை வெறுக்கிறார், ஆனா எத்தனையோ நேரத்துல தவறுகளை செய்து குறைச்சலோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை காத்துக் கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 15 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம். நீ உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து, அதாவது யார் கர்த்தருடைய சமூகத்துல இருக்க முடியும், யார் அவருடைய பாதத்துல இருக்க முடியும் சொன்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்க வேண்டும். நீதியான காரியங்களை தினந்தோறும் நாம் நடப்பிக்க வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் 2வது அழைப்பாய் கொடுக்கிறார். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களே நீதியான காரியங்களை செய்யுங்கள். ஹல்லேலூயா. வர வர நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 17 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, நீதியான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கும் பொழுது தேவனை நாம் தரிசிக்க முடியும், தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனத்துல வாசிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இருதயத்துல சுத்தம் எப்பொழுது வரும்? நம் நீதியான காரியங்களை செய்யும் போதுதான் நமக்குள்ளே ஒரு சுத்தம் வரும். இருதயம் சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, மற்றவருடைய வஸ்துக்களை அபகரித்தா இருப்பாயாக, பெற்றோரை கனம் பண்ணுவாயாக, உன் தேவனாக கர்த்தரை முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோடு தொழுது கொள்வாயாக என்கிற எல்லா கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்துல ஒரு சுத்தம் வரும். நம்முடைய இருதயத்துல சுத்தம் வந்துச்சுன்னா நம் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ நீதி செய்கிறவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதாவது நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22 வசனம், Proverbs 12:28 என்ன வாசிக்கிறோம்? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நம் நீதியான காரியங்களை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அது இம்மைக்குரியதான ஜீவன் அல்ல, மறுமைக்குரியதான ஜீவன். குற்றூராய் விடப்பட்டதான பிள்ளைகளை போல அல்ல, ஜீவனுள்ள பிள்ளைகளாக. அதாவது அந்த பாதையில மரணமில்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன அருமையான வார்த்தை.
அந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான எந்த காரியமும் இல்ல. நீ நீதியான காரியங்களை செய்தால் உன் வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டு, நீ மரணத்தை காண மாட்டாய். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும். ஹல்லேலூயா. நீதி உத்தம மார்க்கத்தாரை, நீ நீதி செய்வான்னு சொன்னால் அந்த நீதி உன்னை உத்தம மார்க்கத்தாராய் உன்னை காத்துக்கொள்ளும், உன்னை தற்காக்கும், எல்லா காரியத்திலும் உன்னை விடுவிக்க. ஓ, நீ நீதியான காரியங்களை செய்யும். யாருக்கு நீதி? பெற்றோர்களுக்காக நீதி அல்ல, அல்லது மனைவிக்காக கணவனுக்காக நீதியான காரியங்களை செய்யறதில்ல. அப்படி செய்தோம் சொன்னா நாம பார்த்து பார்த்து திருட்டுத்தனம் தான் செய்ய முடியும். பாஸ்டருக்காக அல்ல, விசுவாசிகளுக்காக அல்ல. தேவன் ஒருவர் என்னை பார்க்கிறார். தேவனாக கர்த்தருக்கு முன்பதாக நான் நீதியா இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீ செய்வான்னு சொன்னால் நிச்சயோட வாழ்க்கையில நீ எல்லா காரியத்திலிருந்தும் தற்காக்க முடியும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும். நீ நீதியான காரியங்களை செய்வாயானால் நீ உயர்த்தப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட நீதியான காரியங்களை நாம் செய்வோம். முதலாவது நாம் பார்த்தோம் நீதியை தேடுங்கள், இரண்டாவது முதலாவது கர்த்தரை தேடுங்கள், இரண்டாவது நீதியை தேடுங்கள், மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மனத்தாழ்மையை தேட வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மை, அந்த தாழ்மை செயல்ல மட்டும் வரக்கூடாதுங்க. அந்த தாழ்மை எங்கிருந்து வரணும்னா உள்ளத்துல இருந்து வரணும், மனதிலேயே வரணும். அதாவது உள்ளத்திலிருந்தே நமக்கு ஒரு தாழ்மை வரணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம தாழ்மைப்படும்போதுதான் நம்ம மேன்மைப்பட முடியும். நான் உயர்த்தப்படணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என்ன எல்லாரும் மெச்சுக்கணும், எனக்கு எல்லாரும் குறிப்பிடணும், நான் தான் பெரியவன் இருக்கணும், அப்படிலாம் நம்ம நினைச்சோன்னு சொன்னா முதலாவது நாம் தாழ்மைப்பட வேண்டும். முதலாவது நமக்குள்ள ஒரு தாழ்மை வர வேண்டும். நான் கர்த்தரை உயர்த்தி என்னை நாம் தாழ்த்த வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் தாழ்த்தப்பட வேண்டும், நீர் உயர்த்தப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சப்பல், அதாவது ஷாண்டலுடைய பக்குல கழுத்து கூட நான் தகுதி உள்ளவன் அல்லன்னு சொல்லுகிறார். வாரை கழித்து வந்து கூட நான் தகுதி உள்ளவன், அதாவது அவனுடைய பாதத்துல விழுந்து ஒரு வேலை செய்து கூட நான் தகுதி இல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அவ்வளவு அளவுக்கு தாழ்த்துகிறார். நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை நமக்குள்ள வர வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். சோ நம்ம வாழ்க்கையில மேன்மைப்பட வேண்டும், ஆசீர்வாதமா இருக்கணும். நான் பெரியவன் நீ காட்டிக்காத, நீ தாழ்மையா இருந்தா போதும், கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தரை உயர்த்துவார். யோசேப்பை எந்த அளவுக்கு தாழ்த்தி இருந்தா பாருங்க. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. யோசேப்பை உலகத்துல எல்லாரும் மெச்சிக்கொண்டு மேன்மை பார்த்து ராஜாவே அவருடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து போடுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். எப்படி வந்தது? அவருடைய தாழ்மை. எஸ்தர் ராஜாத்தையே பாருங்க, எஸ்தர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாள். ஆனா ராஜாவுடைய செங்கோல் எஸ்தருக்கு நேராக நீட்டப்பட்டதன் காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தேவனிடத்துல அவர் தாழ்மையா இருந்தபடினால, எல்லாரிடத்திலும் தாழ்மையா மனத்தாழ்மையா இருந்தபடினால தான் எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு எஸ்தர் மூலமா தான் அந்த யூத குலத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு, விடுதலை உண்டாச்சு. இன்னைக்கு நம்மை கூட அப்படித்தான் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமான பாத்திரங்களை விரும்புகிறார். ஆனா நமக்கு ஒரு தாழ்மை இல்ல, நமக்கு ஒரு தாழ்மை இல்ல, மனத்தாழ்மை இல்ல. ஒருவேளை நான் ஒண்ணு இல்ல, நான் குப்பை, நான் தூசி நம்ம சொல்லிக்கினாலும் உள்ளத்துல மனசுல ஒரு பெருமை, நான் யார் தெரியுமா, நான் இன்னைக்கு எப்படி மெசேஜ் கொடுத்தேன் தெரியுமா, நான் எப்படி பாடினேன் தெரியுமா, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளவே வந்துருது. மேட்டுமை, பெருமை வந்துருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மேட்டுமையான லூசிபரை கர்த்தர் கீழே தள்ளி போட்டார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசி. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மைப்படுவோம். முதலாவது நாம் கர்த்தரை தேடுவோம். நம்ம யார்? கர்த்தருடைய நீதி நியாயத்தை செய்கிறவர்கள். நம்ம சும்மா கேர்லெஸ் ஆனவர்கள் அல்ல, நம்ம என்னவோ ரொம்ப சீப்பானவர்கள் அல்ல, நம்ம விசேஷமானவர்கள், விசேஷமான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுங்கள். ஓ ஸ்தோத்திரம். நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஏன்னா 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எதற்காக தேட சொல்றாருன்னு சொன்னா,
விருப்பப்படாத ஜாதியே. அதாவது செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறக்கும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும். நான் முதலாவது சொன்னேன், ரட்சிக்கப்படாதவர்கள் பூமியிலே தேசத்திலே சிறுமையான எல்லாவர்களுக்கும் கர்த்தர் சொல்றார், ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் வருகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. அதாவது அந்த நாள் வரதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், நாட்கள் அந்த பதரை, அதாவது அந்த சாஃப், அதாவது அது அவ்வளவு சீக்கிரம் பறந்து போயிடும், அது இருக்கிற இடமே தெரியாது. அது போல ஒரு நாள் வரும். அதுக்கு முன்னால நீ கர்த்தரை தேடு, அதுக்கு முன்னால உன்னை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடு. நீதியை நடப்பிக்கிறவர்களே, அதற்கு முன்பதாக நம் கர்த்தரை தேட ஆரம்பிப்போம், நீதியை நடப்பிக்க ஆரம்பிப்போம், அதாவது மனத்தாழ்மையை தேட ஆரம்பிப்போம். இப்படி தேடுகிற பிள்ளைகளுக்கு, இப்படி கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு சில வாக்கு தத்தங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன். ஒரு சில வாக்கு தத்தங்களை உங்களோடு பேசி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாரெல்லாம் நீ கர்த்தரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் நீதியை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் மனத்தாழ்மையை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் உலகத்துல சிறுமையானவர்கள் கர்த்தரை தேடுகிறார்களோ, எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தங்கள் தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன்னதமான கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை சிறுமையானவர்களா கூட இருக்கலாம். நான் இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணனேன், இவ்வளோ நல்ல காரியங்களை செய்தேன், ஆனா என்ன இப்படி கைவிட்டுட்டாங்களே, என்ன இப்படி விட்டு விட்டாங்களே, என்ன இப்படி ஒரு பக்கமா ஒதுக்கி விட்டுட்டாங்களே, எனக்கு யாரும் இல்லையேன்னு தவிக்கிறியா? நீ செய்த நல்ல காரியம் ஒரு நாள் உனக்கு வீணாக போகாது. ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளையே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக அவர் கட்டளையிடுவார். உனக்கு வந்து சேரும்படி அவர் கட்டளையிடுவார். நீ எந்த நல்ல காரியம் செய்திருந்தாலும் அது ஒரு நாள் உன்னை விட்டு போகாது. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, நீ எப்போ ஆண்டவர் தான் என் அடைக்கலம், ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம், அவர் தான் என்னுடைய தகப்பன், அவருடைய செட்டைகளின் நிழலில நீ வந்துட்டியோ, அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவரால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இவ்வளவு நாள் கர்த்தருக்கு பக்தி வைரகமாய் வாழ்ந்தேனே, இவ்வளவு நாள் நான் கர்த்தருக்காக ஜீவித்தேனே, உபவாசித்தேனே, ஜெபித்தேனே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரித்தேனே, அவளுக்காக கொடுத்தேனே, எல்லாம் செய்தேன். அன்னைக்கு இன்னைக்கு என்னுடைய நிலைமை எப்படி ஆயிட்டு இருக்குது, இன்னைக்கு நான் பலவீனத்தோடு இருக்கிறேனே, என் குடும்பத்துல வியாதி வந்துச்சே, நான் இவ்வளவு துக்கத்துல இருக்கிறேனே, கவலையோடு இருக்கிறியா? நீ கவலைப்படாத கர்த்தருடைய பிள்ளையே, அவரால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும், அவரால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 29:11 வாசிக்கிறோம். என்ன வசனத்தை வாசிக்கிறோம்? The book of Jeremiah chapter 29 verse 11. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நீங்கள் என்ன காரியம் நடக்கணும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை உங்களுக்காக கொடுக்கும்படிக்கு, ஒருவேளை திருமணமா காரியமா இருக்கலாம், ஒருவேளை படிப்பா இருக்கலாம், ஒருவேளை பணமா இருக்கலாம், ஒருவேளை ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், ஒருவேளை வேற எந்த காரியமா வேலையில ஒருவேளை ப்ரமோஷனா இருக்கலாம், படிப்புல ஒருவேளை உயர்வா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்னா, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, அவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்யணும் நான் நினைத்திருக்கிற பாருங்க, அந்த நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. உனக்கு கொடுப்பேன் நினைக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் நினைக்கிற காரியம் எல்லாம் தீமைக்காக அல்ல, உன்
வாழ்க்கையில ஒருவேளை தீமை போல காணப்படுகிறதா? ஒருவேளை என் குடும்பத்துல இந்த தீமையான காரியம் ஏன் வந்துச்சுன்னு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? அதை கத்த தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் கத்தர் மாற்ற முடியும். இன்றைக்கே உன் வாழ்க்கையில கத்தர் மாற்ற முடியும். இன்றைக்கே உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொடுக்க முடியும், வளர்ச்சியை கொடுக்க முடியும். ஆண்டவராக கத்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தை கூட தவற மாட்டார். அவர் வாக்கு மாறாத உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். The book of Zephaniah verse chapter 3 verse 17 என்ன வாசிக்கிறோம்? அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் தான் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கிறீங்களா, ஒருவேளை ஒரு கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களா, துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்த தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் வல்லமுள்ள தேவன். அவர் பராக்கிரமம் செய்கிறதான கர்த்தர். ஒரு நாள் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கடைசியாக மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வசனம் விதமாய் வாசிக்கிறோம். The book of Malachi chapter 4 verse 1 என்ன வாசிக்கிறோம்? கடைசி நாட்களில் சொல்லப்படுகிற காரியங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய செட்டைகளின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் வெளியே போய் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை கர்த்தர் இன்னும் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவன் செட்டைகளின் கீழ் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். நீ கர்த்தரை தேட முடியுமா? நீ நீதியை தேட முடியுமா? மனத்தாழ்மை தேடு. இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை தேடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் அளிப்பார். அவர் பேசுகிற தேவன், அவர் உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன், அவர் பதில் அளிக்கிற தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். இந்த வலை நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமை ரட்சகா, அந்த காலவளைக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே ஒரு ஆன்லைன்ல ராஜா தேவ செய்தி பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, சிறுமையானவர்கள் துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு ஆண்டவரே பிரச்சனையோடு யாராவது இருப்பாங்க, அந்த வசனத்தை கேட்கிறவர்களோடு கர்த்தானே பேசும். ஆண்டவரே, நீ தொடுவீராக. பாவத்திலிருந்தும் விட முடியாத கெட்ட பழக்கத்திலிருந்தும் வண்டிமேல்தனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களை விடுதலையாக்குகிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என்னுடையதான கெட்ட பழக்கத்து நிமித்தமாய் என்னை எல்லாரும் விட்டு போய்விட்டார்கள், என் நண்பர்கள் விட்டு விட்டார்கள், என் பெற்றோர்களுக்கு எனக்கு என்னால சலிப்பாய் விட்டது, அவர்களும் என்னை ஒதுக்கி விட்டு விட்டார்கள், நான் தனிமையா கலங்குகிறேன் என்று சொல்லி தவிக்கிற வாலிபனை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. தன்னம் தனிமையாக விடப்பட்ட நிலைமையில காணப்படுகிற வாலிபனே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இந்த கால வழியில நீ கர்த்தருக்கு செவி கொடுப்பாயா? நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். நீ இயேசுவண்டே வர முடியுமா? இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி கூப்பிட்டு பார். அன்று அந்த கெட்ட குமாரனுக்கு இறங்கின கர்த்தர், அன்றைக்கு கள்ளனுக்கு இறங்கின தேவன் இன்றைக்கு உனக்கும் இறங்குவார். இன்னைக்கு உன்னையும் ஆசீர்வதிப்பார். குடி பழக்கத்துல சிக்கி குடும்பத்திலே பிள்ளைகளை மனைவியை அடிச்சு 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 இன்னைக்கு எல்லாரும் விட்டு உன்னை தனிமையா விட்டு போய்விட்டார்கள் என்று கலக்கத்தோடு கூட இருக்கிறியா? உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். இன்றைக்கு உன்னை குடும்பத்தை ஒன்று சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ இயேசுவை நோக்கி பார்க்க முடியுமா? நீ அவரை அண்டிக் கொள்ள முடியுமா? நண்பனே, அருமையான தகப்பனே, அருமையான பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதியை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வழியில கர்த்தரை தேடுவோமா? அவரை தேடுவோமா? தாழ்மை தேடுவோமா? நீதியை தேடுவோமா?
தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்கள், அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஓ, மிகுதியான நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீ கர்த்தரை தேடி வா, ஒரு சமூகத்துல வா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. நாதா, நன்மையினால கிருபையினால இந்த பிள்ளைகளை இடைக்கட்டும். ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தல்லும். ஆண்டவரே, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளரும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யும். துக்கத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு நாளில் யாராக இந்த செய்தியை கேட்பார்கள் என்றால் இப்பொழுதே இந்த வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே இந்த மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ராஜா, பலப்படுத்தி காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, தேவ சமாதானம், தேவ கிருபை, தயவு இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழிநடத்திலும். உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவரே, கோவிட்ல இருந்து விடுதலாக்கும். அதுல தவிக்கிற பிள்ளைகளை விடுதலாக்கும். ஆண்டவரே, நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு இறக்க செய்ய மாட்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து விடுவித்து தன் குடும்பத்தோடு சேர்ந்திருக்கும் பெரிய வாக்கியத்தை கொடு. ஆண்டவரே, அவருடைய ஜீவனை மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, ராஜா, வெள்ளப்படுத்தி காத்துக்குள்ள இதுக்கு பிரயாசப்பட டாக்டர்ஸ், ஆண்டவரே, உலகத்திற்கு எல்லா அபிஷியல்ஸ், ஆண்டவரே, எல்லாரையும் நீர் தாமே அவளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ராஜா, வெள்ளப்படுத்தி காத்துக்கொள்ள உலகம் எங்கும் கர்த்தருடைய சமாதானம் நிலவிருக்கட்டும். காத்து வழிநடத்தி எல்லாம் துதிகர மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மறைத்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.